காட், தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 21வது நாளில் கடன் பிரச்சனைகளுக்கான ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள். கடன் பிரச்சனைகளோடு நித்தமும் போராடி கொண்டிருக்கிறீர்களா? நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்களா? கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள், நிச்சயம் உங்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை தருவார். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்காய் சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers. 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 21ஆம் நாள் தியானமாக கடன் பிரச்சனையை மேற்கொள்ள ஜெபிக்கும் ஜெபம் குறித்து பார்க்க போகின்றோம். இன்றைய உலகம் எவ்வளவு வேகமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றதோ அதே அளவுக்கு மனிதர்களுடைய தேவைகளும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அத்தியாவசிய தேவைகளுடன் வாழ்கின்றவர்கள் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் ஆடம்பரமான தேவைகளுக்காக கடன் வாங்கி பிரச்சனைகளுக்குள்ளாக மாட்டி தவிக்கின்றவர்களும் உண்டு. இந்நாட்களிலே பொதுவாக பலருக்கு மனதில் பதிந்துவிட்ட ஒரு காரியம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, கல்வி கடன் வாங்கலாம். வீடு கட்ட வேண்டுமா, வீட்டு கடன் வாங்கிக் கொள்ளலாம். கார் வாங்க வேண்டுமா, இருக்கவே இருக்கிறது, கார் லோன் வாங்கிக் கொள்ளலாம். வீட்டிற்கு தேவையான ஏசி ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா, பர்சனல் லோன் போட்டுக் கொள்ளலாம். இப்படி எல்லாவற்றிற்கும் கடன் வாங்கி செய்து கொள்ளலாம், பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றவர்கள் உண்டு. அவசர காரியங்களுக்கு மற்றவர்களுடைய உதவியை நாடுகின்றதில் தவறில்லை. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொந்த வீடு வாங்குவது கட்டுவது என்பது கனவாகவே இருந்த நாட்களில் வங்கிகள் கடன் கொடுத்து உதவ முன்வருகின்றன. கடனை வாங்கி வீட்டை கட்டுவது பெரிதல்ல, ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அதுபோல நம்முடைய திராணிக்கு மிஞ்சி கடன் வாங்கும் போதுதான் பிரச்சனைகள் வருகிறது, சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றோம். கூடுமானவரை தேவனுடைய பிள்ளைகள் கடன் வாங்காமல் காரியங்களை செய்ய பழகிக் கொள்கின்றது நல்லது. கடன் அன்பை முறிக்கும் என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள். உண்மைதான். கடன் உறவுகளுக்குள் விரிசல்களை கொண்டு வருகின்றது, மனஸ்தாபத்தை கொண்டு வருகின்றது. வாங்கின கடன் பெருகும் போது அதை கட்ட முடியாத நிலையிலே அவப்பெயரை கொண்டு வருகின்றது. மாத்திரமல்ல, இன்று நாம் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் பார்க்கிறதை போல அநேகர் குடும்பமாக பரிதாபமான முடிவை தேடிக் கொள்கிறதையும் பார்க்கலாம். இந்த கடன் பிரச்சனை எண்ணற்ற உயிர்களை பலி வாங்கியுள்ளது. மேலும் பல குடும்பங்களை சீர்குலைத்தும் இருக்கின்றது. சமீபத்தில் செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி என் உள்ளத்தை மிகவும் உடைத்தது. 52 வயதான ஒரு மருத்துவர் தன்னுடைய கடன் பிரச்சனைக்காக தன் குடும்பத்தாரோடு தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய மனைவி ஒரு பிரபலமான வக்கீல். அவர்களுக்கு 2 மகன்கள். ஒருவர் மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதும்படி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். இளைய மகன் +1 படித்துக் கொண்டிருக்கின்றார். வாழ வேண்டிய பிள்ளைகளை கூட இந்த கடன் பிரச்சனை பலி வாங்கி விட்டது. பாருங்கள், இவர்கள் நன்கு படித்தவர்கள்தான். ஆனால் அளவிற்கு அதிகமாக கடன் என்று வந்ததும் அதை அடைக்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் தங்கள் உயிரையே விட்டுவிட்டார்கள். இந்த கடன் படித்தவர்கள் என்றோ படிக்காதவர்கள் என்றோ பார்ப்பதில்லை, ஏழை என்றோ பணக்காரர் என்றோ பார்ப்பதில்லை. இந்த கடன் என்னும் அடிமைத்தனத்தில் சிக்கிவிட்டால் அவ்வளவுதான் என்று நினைத்து இன்று வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஏராளம் ஏராளம். இந்த கடனும் கடன் பிரச்சனையும் ஒரே நாளில் வருகிறதில்லை. வண்ணத்து பூச்சி சிறு முட்டையிலிருந்து புழுவாகி கூட்டிற்குள்ளிருந்து பின்னர் வண்ணத்து பூச்சியாக வெளிவருகின்றதை போல கடனும் பண பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி ஒரு நாளில் பெரிதாக வெடிக்கின்றது. எனவே அன்றன்று நாம் செய்கின்ற செயல்களை எல்லாம் அன்றே சரிபார்த்து விடுவது நல்லது. அப்படி செய்யும் போது பிரச்சனையின் ஆரம்பத்திலேயே எங்கே தவறு நடந்திருக்கின்றது என்று பார்த்து சரி செய்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். நீதிமொழிகள் 31:16-18 வசனங்கள் சொல்கின்றது, ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகின்றால்
தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கின்றாள். குடும்பத்தின் மேல் அக்கறையுள்ள, குடும்பத்தை கட்ட வேண்டும், உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற குணசாலியான ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. கணவர் கொண்டு வருகின்ற பெரிய சம்பளமோ குறைவான சம்பளமோ அதற்கு தகுந்தாற்போல் திட்டமிட்டு குடும்பத்தை நடத்தி தேவையில்லாத செலவுகளை குறைத்து குடும்பத்தின் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பாக வைத்து புதியதாக வீட்டை கட்டுகிறதற்கோ அல்லது பிள்ளைகளின் படிப்பு செலவிற்கோ வீட்டில் திருமண காரியங்களுக்கோ அவசர செலவிற்கோ அந்த பணத்திலிருந்து உதவுவதுதான் குணசாலியான பெண்ணினுடைய தன்மை. அதை விட்டுவிட்டு வரவு 8 செலவு 10 என்று ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வருமானத்திற்கு மீறி செலவை பெருக்கிக் கொள்வதால் தேவையில்லாத சிக்கலிலும் வம்பிலும் தான் மாட்டிக்கொள்ள நேரிடும். ஆம், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது சந்தோஷம்தான். கார், பங்களா என்று பலவிதமான வசதிகள் இருந்து கடன் பிரச்சனை வாட்டினால் அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைதானே. இந்நாட்களில் பலருக்கு கடன் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. முன்பெல்லாம் நமக்கு ஒரு கடன் தேவை, அவசரத்திற்கு பணம் தேவை என்றால் நாம் தான் மற்றவர்களை தேடி ஓட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இன்றைய நாட்களில் வங்கிகள் தினந்தோறும் தொலைபேசிகளில் கூப்பிட்டு தானாக முன்வந்து கடன் கொடுக்கின்றனர். வேதத்தில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு குடும்பம் கடன் பாரங்களினால் தவித்த ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு பயந்து நடந்த குடும்பத்தில் ஏன் கடன் என்று நான் யோசித்த போது, கர்த்தருக்கு பயந்த நபராக அவர்கள் இருந்த போதிலும் ஒன்று ஞானமில்லாமல் காரியங்களை செய்திருக்கலாம். தன் குடும்பத்தை வரவு செலவு பார்த்து நடத்தாமல் இருந்திருக்கலாம். தேவையில்லாத வீண் செலவு செய்பவர்களாக இருந்திருக்கலாம். பண விஷயத்தில் மற்றவருக்காக பரிந்து பேசி உடன்பட்டதனால் இருந்திருக்கலாம். அல்லது தேவனுடைய சித்தத்தை கேட்காமல் ஞானமில்லாமல் காரியங்களை செய்திருக்கலாம். எனக்கன்பானவர்களே, பல நேரத்தில் இப்படியாக கடன், பண பிரச்சனைகளுக்கு நாமே காரணமாக இருந்து விடுகின்றோம். எந்த காரியத்திலே நாம் தவறி இருக்கின்றோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எதையும் ஞானத்தோடு சிந்தித்து யோசித்து செயல்படும் போது நமக்கும் பாதிப்பில்லை, நம்மால் மற்றவர்களுக்கும் பாதிப்பில்லை. பொதுவாக ஏப்ரல் மாதம் அரசாங்க முறையின்படி வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு இம்மாதம் வருடத்தின் 1ஆம் மாதமாக கருதப்படுகின்றது. இந்த மாதத்தில்தான் புதிய கணக்குகளை துவக்குவார்கள். அந்த ஆண்டிற்கான வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து வருகின்ற ஆண்டிற்கான காரியங்களை திட்டமிடுவார்கள். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட திட்டமிட்டு செயல்படுகின்றது என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. லூக்கா 14ஆம் அதிகாரம் 28 32 வசனங்கள் சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிறதற்கு தன்மேல் 20,000 சேவகரோடு வருகின்ற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. இந்த வசனங்களை பார்க்கும்போது என்ன தோன்றுகின்றது? எந்த ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்பாக திட்டமிடுதல், பிளானிங் கண்டிப்பாக அவசியம். திட்டமிடுதல் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்ய முடியாது. எதுவாக இருந்தாலும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நாம் பிளான் பண்ணி செயல்படும் போது அது சிறப்பாக வரும். வேலையின் காரியமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, ஊழியத்தின் காரியமாக இருந்தாலும் சரி,
திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. எந்த ஒரு காரியத்தையுமே நாம் திட்டமிடாமல் செய்வோமானால் அது சரியாக வராது. நாம் குடும்பமாக ஒரு சுற்றுலாவிற்கு போக வேண்டும் என்று பிளான் பண்ணுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கென்று முன்பே திட்டமிடாமல் திடீரென்று போகலாம் என்று முடிவெடுத்தால் பல தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் கொண்டு வரும். டிக்கெட் ரிசர்வ் செய்து எத்தனை நாள், எங்கே தங்க போகின்றோம், எவ்வளவு செலவாகும், எந்தெந்த இடத்தை பார்க்க போகின்றோம் என்று திட்டமிட்டு செய்யும் போது அந்த சுற்றுலா கண்டிப்பாக உங்களுக்கு இன்பமானதாக இருக்கும். ஒரு சில நாட்கள் செல்ல போகின்ற சுற்றுலாவிற்கே இத்தனை திட்டமிடல் அவசியம் என்றால் நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்யும் போது அது இன்பமாக மாத்திரமல்ல, நம் வாழ்விற்கு நன்மையாகவும் இருக்கும். வீட்டிற்கு ஒரு பொருளை வாங்குவதென்றாலும் சரி, ஒரு ட்ரெஸ் வாங்குவதென்றாலும் கூட கடைக்கு போவதற்கு முன் தேவையானவற்றை நாம் பட்டியலிட்டு கொள்ளலாம். அதில் ஏதாவது இல்லாமல் நம்மால் சமாளிக்க முடியுமா என்று பார்ப்போம். விலையான வாசனை திரவியம் அல்லது ஒரு ஆடம்பர பொருள், இது எனக்கு வேண்டுமா அல்லது தேவையா, இது இல்லாமல் என்னால் சமாளிக்க முடியுமா என நம்மை நாமே கேட்டு பார்க்கலாம். இதில் தேவையற்றவற்றை அடித்து விடலாம். திட்டமிடாததையும் பார்த்தவுடன் கவரப்பட்டதையும் வாங்குவதற்கு நாம் ஒருபோதும் ஆசைப்படக்கூடாது. அப்படி வாங்குகின்றவைகள் வீட்டிலும் சரி, பீரோவிலும் சரி, இடத்தையும் அடைத்துக் கொள்ளும், செலவையும் கூட்டிவிடும். என்று சரியாக திட்டமிட்டு செயல்படாததால் தான் பல குடும்பங்கள் கடன் என்ற பெரிய சுமையோடு அதிலிருந்து மீண்டு எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் என்று கலங்கி நிற்கின்றார்கள். என கண்பானவர்களே, உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக கடன் வாங்கி வாங்கி மிகுந்த கடன் பிரச்சனையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்பொழுது நான் வெளியே வருவேன் என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கின்றீர்களா? கடன் பாரத்தினால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் சந்தோஷம் இருளடைந்து காணப்படுகின்றதா? வாங்கிய கடனை அடைப்பதற்கு என்ன வழி? கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்ய மாட்டாரா? இந்த கடனிலிருந்து விடுவித்து எங்களை உயர்த்த மாட்டாரா என்று புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? இப்படி எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்கின்றதை காட்டிலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஆலயத்திற்கு சென்று அவருடைய சத்தத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற ஞானத்தை தருவார். உங்கள் கடன்களை அடைப்பதற்கான வழியையும் காண்பிப்பார். உங்கள் கடனை நீங்கள் விரைவாக, எளிதாக, ஞானமாய் அடைத்து முடிப்பீர்கள். அது சரி, உண்மையாகவே இந்த பணப்பிரச்சனை, கடன் தொல்லையை சமாளிக்க தேவன் உதவி செய்வாரா என்று நீங்கள் யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களை இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். விசுவாசத்துடன் நான் சொல்லும் காரியங்களை செய்து பாருங்கள். முடிவிலே நாம் சேர்ந்து ஜெபிப்போம். முதலாவது, நீங்கள் ஒரு பெரிய கடன் பிரச்சனையில் இருப்பதினால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று அர்த்தமல்ல. நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளியே வர முடியும் என்று முதலாவது நம்புங்கள். உங்களை படைத்த தேவன் உங்களுக்கு உதவ விரும்புகின்றார். அவர் இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்க மிகவும் ஆசைப்படுகின்றார். அதனால் உங்கள் கவனத்தை எப்பொழுதுமே உங்களுக்கு முன்பதாக இருக்கும் பெரிய பிரச்சனையை பார்ப்பதை தவிர்த்துவிட்டு உங்கள் கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். வேதம் சொல்கிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆம், இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். அவரை நம்புங்கள், நிச்சயம் ஒரு அதிசயத்தை பார்ப்பீர்கள். இரண்டாவதாக, உங்கள் ஆரோக்கியத்தையும் மனதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கடினமான சூழ்நிலையை கடந்து செல்ல உங்களுக்கு நல்ல மனநிலையும் நல்ல ஆரோக்கியமும் தேவை. ஒருவேளை பல விஷயத்தில் சில தவறான முடிவுகளை நீங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் அதை குறித்து மறுபடியுமாக சிந்திப்பதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த சிந்தனைகள் உங்களை ஒரு மனநோயாளியாக மாற்றக்கூடும். ஒருவேளை நீங்கள் தவறான முடிவுகளை கடந்த காலத்தில் எடுத்திருந்தால் தயவு செய்து அதற்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவர் உங்களை முற்றிலுமாக மன்னிப்பார். உங்களுடைய உள்ளத்தை தெய்வீக அமைதியினால் நிறைப்பார்.
அவர் ஒருபோதும் உங்களுடைய பழைய தவறுகளை மறுபடியும் மறுபடியும் சொல்லி உங்களை காயப்படுத்துகின்ற ஒரு தேவன் அல்ல. மூன்றாவதாக, சிலரை கடன்காரர்கள் விடாமல் துரத்தலாம். இன்னும் சிலரை அவமானப்படுத்த மோசமான வார்த்தைகளை கடன்காரர்கள் பேசலாம். ஆனால் நம்பிக்கையை மாத்திரம் இழந்து விடாதீர்கள். உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடுங்கள். வெள்ளம் போல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். கடவுள் உங்களை தனது சிறகுகளின் கீழ் மறைத்துக் கொள்வார். அவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். எல்லாமே மிக விரைவில் மாறித்தான் போக போகிறது. நான்காவதாக, சிலர் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு நொடிந்து கடன் பிரச்சனைகளில் விழுவதுண்டு. இன்னும் சிலர் உடல் பலவீனத்தினால் தங்களுடைய எல்லா பணத்தையும் இழந்து கடன் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வதும் உண்டு. நாம் எதனால் கடன் பிரச்சனையில் சிக்குகின்றோம் என்று நம்முடைய ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் நாம் தேவையில்லாத செலவுகளை செய்து நம் வருமானத்துக்கும் மிதமின்றி பொருட்களை வாங்கி கடன் பட்டிருப்போமானால், அல்லது பேராசையின் நிமித்தம் அதிக கடனில் சிக்கி இருப்போமானால், அந்த தவறுகளை ஒத்துக்கொண்டு நான் இனிமேல் ஒருபோதும் இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் என்று தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். மேலும் வீட்டில் உள்ளவர்களை இது நிமித்தம் கஷ்டப்படுத்தி இருப்போமானால் மன்னிப்பு கேட்டு விடுங்கள், தவறே இல்லை. அதோடு கூட இனி நான் கடனே வாங்க மாட்டேன் என்று முடிவு எடுப்பதும் முக்கியம். அப்போது நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் உங்களை வழிநடத்துவார். ஐந்தாவதாக, நீங்கள் சிந்தியுங்கள். நீங்கள் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர்கள்? யாருக்கு கடன் பட்டிருக்கின்றீர்கள்? இதில் எந்த கடனில் அதிகமான வட்டி கட்டுகிறீர்கள் என்று ஒரு பட்டியல் எழுதுங்கள். அதிக வட்டியுள்ள கடன் எது என்று அதிலிருந்து நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். அதிக வட்டியுள்ள கடனை முதலில் முடிக்க அனைத்து முயற்சிகளையும் செய்யுங்கள். ஆறாவதாக, இலவசமாக கொடுக்கிறார்கள் என்று கிரெடிட் கார்டுகளை வாங்கி வைத்துக் கொள்ளாதீர்கள். கிரெடிட் கார்டுகள் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களிடம் உள்ள பணத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையை கடனில்லாமல் நடத்த தொடங்குங்கள். எவ்வளவு சிறிய வருமானமாக இருந்தாலும் பட்ஜெட்டுக்குள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏழாவதாக, உங்களிடம் இப்போது வேலை இல்லை என்றால் முதலில் ஒரு வேலையை தேடுங்கள். உங்கள் கடனை அடைக்கும் வரை உங்கள் செலவுகளை குறைந்தபட்சமாக குறைத்து விடுங்கள். தேவையில்லாத அனாவசிய செலவுகளை செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். எட்டாவதாக, நீங்கள் யாரிடத்திலிருந்து கடன் வாங்கி இருக்கின்றீர்களோ அவர்கள் கடனை திருப்பி கேட்டு உங்களை நெருக்குகின்றார்களா? கடனாளிகளிடமிருந்து வரும் துஷ்பிரயோகத்தை சமாளிக்க உங்களிடம் உள்ளதை விற்று அதை செலுத்த அனைத்து முயற்சிகளையும் செய்யுங்கள். தவறில்லை. நீங்கள் நிச்சயமாக இழந்த எல்லாவற்றையுமே திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தேவை மன நிம்மதிதான். அதுதான் இப்பொழுது மிகவும் உங்களுக்கு அவசியமானதும் கூட. ஒன்பதாவதாக, பண பிரச்சனை வரும் பொழுதுதான் குடும்பத்திலே அநேக சச்சரவுகள் வருவதுண்டு. ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களில்தான் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தும் நேரம் இது கிடையாது. கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து கரம் பிடித்து ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம் இது. குடும்பமாக சேர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களையும் இந்த ஜெபத்தில் சேர்த்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் தருவார். வேதம் சொல்கிறது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அவர் இன்று உங்கள் மத்தியில் வந்து உங்கள் ஜெபங்களை கேட்க விரும்புகின்றார். அவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும் தேவன். கூடுமானால் மாத துவக்கத்தில் ஒரு நேரம் உபவாசம் இருந்து பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்திற்காகவும் குடும்பத்தை நடத்த தேவனுடைய ஆலோசனைக்காகவும் நீங்கள் ஜெபிக்கலாம். 10ஆவதாக, ஒரு கடனை அடைக்கிறேன் என்று கடனுக்கு மேல் கடன் வாங்கி வட்டிக்கு மேல் வட்டி கட்டி மீள முடியாத அதிக கடனில் போய் தயவு செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுனர் மிகவும் அவசியம். உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இது உங்களுக்கு ஒரு கடினமான நேரமாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கின்றார். யார் உங்களை புரிந்து கொள்கின்றார்களோ இல்லையோ, தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கின்றது மாத்திரமல்ல,
உங்களை அவர் புரிந்தும் இருக்கின்றார். அவர் உங்களுடைய பரலோக தகப்பன். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகின்றார். உங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்ற விரும்புகின்றார். கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர விரும்புகின்றார். நம்புங்கள், விசுவாசியுங்கள், அவருடைய பாதத்தை கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை நம்பின ஒருவரையும் அவர் நிச்சயம் கைவிடவே மாட்டார். God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, உங்க ஜெப வாழ்வையை தட்டி எழுப்புகிறதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். நம்மை நம்பினோரை ஒருபோதும் கைவிடாதவர். இந்த லென்த் காலத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை குறித்து நாம் தியானித்தோம். கடன் பிரச்சனைகளுக்காக ஒரு ஜெபம். கடன் அன்பை முறிக்கும் என்று சொல்வார்கள். கடன் அவப்பேரை ஒருவருக்கு கொண்டு வரும் என்று சொல்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் கடந்து செல்கிற பாதையை, நாம் கடந்து செல்கிற வேதனையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. 2 கொரிந்தியர் 8:9 வசனம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் தரித்திரரானார். ஏன் தெரியுமா? அவர் மூலமாக நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் விரும்பினார். ஆமான்பானவர்களே, தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் பாருங்கள். நம்மை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். நம்மை ஆசீர்வதிக்க தன்னை வெறுமையாக்கினார். நாம் செய்த பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தான் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தினார். ஆம் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் தரித்திரர்களாக இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. யாவருக்கு முன்பாக கடனாளிகளாக இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நம்முடைய தகப்பன், நம்முடைய பரலோக தகப்பன், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். நாமும் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கும்படிதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறதுக்கு, கடன் பிரச்சனையால் வாடுகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமல் கடன் வாங்கியிருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு சிபார்சு செய்யும்படி கையெழுத்து போட்டபடினால் இன்று கடனாளியாக இருக்கலாம். கடன் நிமித்தம் சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. சகோதரி சொன்ன அந்த தீர்க்கதரிசியினுடைய குமாரனுடைய மனைவி, அந்த பெண் கடன் பிரச்சனையால் வாடிக்கொண்டிருந்ததை குறித்து ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சகோதரி கொடுத்தார்கள். ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் தெரியுமா? தன் கடன் பிரச்சனைகள் மத்தியிலும் சூழ்நிலை எல்லாம் கை மீறுகிற ஒரு நிலையிலே அவள் இருந்த போதிலும் அந்த பெண் ஜெபத்தின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை விட்டுவிடல. தேவனையும் அல்லது தேவனுடைய மனிதர்களை நாடுகிறவர்களாக இருந்ததை நாம் பார்க்கலாம். மேலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு பெண்ணாக இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். அவள் தேவ மனிதன் சொன்ன வார்த்தைகளுக்கு சந்தேகப்படவில்லை, அப்படியே கீழ்ப்படித்தாள். மேலும் கர்த்தருடைய வார்த்தை அவள் விசுவாசித்தாள். மேலும் தன் பிரச்சனைகள் மத்தியிலே தப்பான எந்த முடிவும் அவள் எடுக்கவே இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, தேவனை சார்ந்து தேவனை நம்பியிருந்த பெண்ணை பிறகு ஆண்டவர் எப்படி அவளுடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதித்தார் தெரியுமா? தேவ மனிதனுடைய ஆலோசனைப்படி அயலான் வீட்டிற்கு சென்று காலியான பாத்திரங்களை கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதன்படி அவள் காலியான பாத்திரங்களை எடுத்து வந்தாள். தன்னிடத்தில் இருந்த கொஞ்ச எண்ணெயை வார்த்தை சொன்னபோது, ஊற்ற சொன்னபோது சந்தேகப்படாமல் அதை செய்தபோது கர்த்தரை நம்பின, கர்த்தருடைய வார்த்தைகளை செவி கொடுத்த இந்த பெண்ணை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு பாத்திரங்கள் எண்ணெய் நிரம்பி வழியும்படி ஆண்டவர் செய்தார். அந்த பெண் தனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது மாத்திரமல்ல, காலியான பாத்திரத்தை தான் அயலான் வீட்டிலிருந்து வாங்கினார். ஆனா கொடுக்கும் போது அவர்களுக்கும் நிரம்பி வழிகிற ஒரு எண்ணெய் பாத்திரத்தை தான் அவள் திரும்பி கொடுத்தாள். தனக்கு ஆசீர்வாதமாக மாத்திரமில்லை, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின்
ஊற்றாக அவள் மாறினார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்று சூழ்நிலை எல்லாம் எதிர்ப்புறமா இருக்கலாம், கைமீறி போன நிலையில இருக்கலாம். அப்படி இருக்கிறதால எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ற அர்த்தம் இல்லை, எதுவும் மாறாது என்ற அர்த்தம் இல்லை, இது என் தலைவிதி என்று அர்த்தம் இல்லை. நீங்க நம்பி இருக்கிற தேவன் உங்கள் தலைவிதியை தலைகீழாக மாற்ற அவர் வல்லவர். தாவீது இழந்தவைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். யோபு இழந்ததை காட்டி 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் எழுந்த சந்தோஷத்தையும், நீங்கள் எழுந்த நிம்மதியும், நீங்கள் எழுந்த பேர் புகழையும் மீண்டும் பெற்றுக்கொள்வது நிச்சயம். சூழ்நிலையை, பிரச்சனை பார்த்தது போதும். சூழ்நிலை மாற்றுகிற கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, எங்கள் கண்ணீரை காண்கிறீர்கள். நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான். சில நேரத்தில் தெரிஞ்சோ தெரியாமலும் தவறுகள் செய்து விடுகிறோம். ஆனால் எங்கள் குறைகளை பாராமல் நிறைவினால் நெருப்புகிற தேவனாக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கடன் பிரச்சனையால் வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பானவர்களுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்கிற ஒவ்வொருத்தரும் கருத்தை நான் வைக்கிறேன். அப்பா, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ தரித்திரரானீர் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. அப்பா, ஒன்றுக்கும் உதவாத எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன், ஒன்றுக்கும் உதவாத எங்கள் மேல் எவ்வளவு ஒரு பாசத்தை வைத்திருக்கிறேன். அப்பா, அவர்களுக்குள்ள அந்த நம்பிக்கையை தாங்க, அவர்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை தாங்க. நிச்சயம் ஆண்டவர், நிச்சயம் முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாத, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தாங்க. அவருடைய மனதில் இருக்கிற சோர்வுகளை மாற்றி போடுங்க, அவருடைய மனதில் இருக்கிற வேதனைகளை மாற்றி போடுங்க. அப்பா, இழந்த நன்மை, இழந்த நிம்மதி, இழந்த சந்தோஷம், இழந்த நற்பெயர்களை மீண்டும் அவருக்கு தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் தாழ்வாக குறைவாக பேசின அதே மக்களுக்கு முன்பாக அந்த பெண்மணி வாழ்க்கையை கட்டினீர் அல்லவா, உயர்த்தினீர் அல்லவா, ஆசீர்வதித்தீர் அல்லவா. அதே போல இந்த நாளிலே கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறேன், உயர்த்த போகிறேன், கனப்படுத்த போகிறேன். அவருடைய கண்ணீரை துடைக்க போகிறேன். அவருடைய கடன் பிரச்சனை நீங்களாக்கி அவருடைய தேவைகளை அற்புதமாக சந்திக்க போகிறேன். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேகருக்கு கடன் கொடுக்கிறவளாக நான் வைப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நன்மையினால், மேன்மையினால், ஐஸ்வர்யத்தினால், மகிழ்ச்சியினால், ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்ப போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலே பயத்தை கொண்டு வருகிற, சந்தேகத்தை கொண்டு வருகிற, சோர்வுகளை கொண்டு வருகிற, எல்லா தீய எண்ணங்களை கொண்டு வருகிற எல்லா அசுத்தன் கிரிகளை நான் கட்டந்த புறப்படுத்துகிறேன். அப்பா, ஆண்டவரே, உண்மையே பற்றிருக்க, உண்மையே சார்ந்திருக்க, உண்மையே நோக்கி பார்க்கும்படி கிருபை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அப்படியே நீ அவர்களை நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்வதாக என்ற வார்த்தையின்படி நன்மையான நாட்கள், மேன்மையான நாட்கள், சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கு மாறி போகலாம். ஆனால் வாக்குரைத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னபடியே அவர் செய்வார். அவர் சொன்னபடியே உங்களை உயர்த்துவார். அவரை நம்புவோம், அவரே சார்ந்திருப்போம். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கண்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேலும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.